வணக்கம். ஓம் சாந்தி. இந்த கீதோபதேசத்தின் மிக மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், கர்மங்களின் ஒரு ஆழமான கதியை இறைவன் நமக்கு அமர்ந்து ஒவ்வொன்றாக புரிய வைக்கிறார். அதாவது பாவம் என்ன, புண்ணியம் என்ன, எந்த கர்மங்களை நாம் செய்யக்கூடாது, எதை எப்படி செய்ய வேண்டும், அந்த கர்மங்களை செய்யும் பொழுது நம் மனநிலை எப்படி இருக்க வேண்டும், இப்படி பல விஷயங்களை கீதையில் இறைவன் நமக்கு மிக தெளிவாக கூறுகிறார். போர் தொடங்க இருந்த நேரத்தில் அர்ஜுனன் மனதில் எழுந்த ஒரு பெரிய குழப்பம், மனப்பிரமை அப்படின்னு அதை சொல்லலாம். இதை எதை செய்யணும் செய்யக்கூடாது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அவன் பாவத்தை புண்ணியம் என்று நினைத்து செய்கிறான், புண்ணியத்தை பாவம் என்று நினைத்து செய்யாமல் இருக்கணும்னு நினைக்கிறான். அந்த நேரத்தில் இறைவன் நமக்கு அழகா வழிகாட்டுறதுக்காக தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இப்போ நாமும் பல நேரத்தில் வாழ்க்கையில் என்ன செய்யறது, எந்த பக்கம் போகிறது அப்படின்னு தெரியாம ஒரு குழம்பி இருக்கக்கூடிய இந்த நிலையில தான் நமக்கு இந்த ஞானம் கை கொடுத்து உதவுறது, இந்த கர்மங்களுடைய ஞானம் அப்படிங்கிறது. இப்போ இந்த ஞானம் கிடைத்த உடனே சுய தர்மத்தோட நிலைத்து இருக்கணும் அப்படிங்கிறது அர்ஜுனனுக்கு தெளிவான பிறகுதான் அப்போ அர்ஜுனன் என்ன சொல்றான்னா, இந்த மோகம் அப்படிங்கிற ஒரு மேகம் என் புத்தியிலிருந்து இப்போ விலகிடுது, இப்போ நான் மோகத்தை ஜெயிச்சுட்டேன், அதனால இனிமே நான் யுத்தம் செய்ய தயாராகிறேன்னு சொன்னான். ஸோ அப்போது அந்த ஒரு மேகம் எப்படி மறைக்கிறதோ அது மாதிரி மோகவசப்பட்ட எண்ணங்கள் நம்மளுடைய மனதை மறைச்சிடுது. அப்போ அதனால நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே தலைகீழ போயிடுது. இதை செய்யாமல் இருக்கலாம், செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற விஷயம் தெரியாமல் போயிடுது. இன்னொன்று என்னென்னா, ஒரு சின்ன உதாரணத்திற்கு, இப்போது ஒரு 1,00,000 ரூபாய் நம்ம ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதாவது நான் கடன் வாங்கலை, என்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாமே திரட்டி அதை ஒரு லோனும் வாங்கலை, அதில் வேற எங்கேருந்து எதுவும் எடுக்கலை, அதை எடுத்து நான் அந்த பிஸ்னஸில் போடுறேன். நான் அந்த பிஸ்னஸில் போட்ட உடனே என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இது லாபம் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, ஏன்னா இது நான் ஒன்றும் லோன் எடுக்கலை, நான் இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டாம், வீட்டில் இருந்த பணத்தை தானே நான் போட்டிருக்கேன், அதனால் எது எப்படி ஆனாலும் சரி நான் ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு நினச்சாக்க அது சரியா அப்படின்னு கேட்டாக்க எக்கனாமிக்ஸ் என்ன சொல்லுது? அந்த 1,00,000 ரூபாயை நான் பேங்க்கில் போட்டால் எனக்கு என்ன மாத வருமானம் வருமோ அந்த அளவாவது நான் வருமானம் ஈட்டணும் இல்லையா? அந்த அளவு கூட வரல அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக என்னுடைய நஷ்டத்தில் தானே போகும். அதே போல் நம்ம பாவம் நான் செய்யலை, பாவத்திற்கு துணை போகலை, ஆனால் பாவம் செய்யறதையும் நான் தடுக்கலை அப்படின்னாக்க என்னுடைய அக்கௌண்ட்டில் பேலன்ஸு நெகட்டிவாக தானே போகும். பாவத்திற்கு துணை போவதும் தவறு, மௌனமாக இருந்துட்டேன் நான் அந்த பாவத்தை பார்த்து அப்படின்னாலும் தவறு தானே. அப்போ இதே போல் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் புரிஞ்சுக்கணும். நான் பணம் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், என்கிட்டேருந்தே பண்ணிட்டேங்கிறதுனால நான் சம்பாதிக்க வேண்டான்னு அவசியம் இல்லை. அதே போலவே அர்ஜுனனுக்கும் இங்கே இறைவன் சில விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்கிறார். நீ பாவம் செய்யாமல் இரு, அதிலிருந்து எப்படி நீ உன் தர்மத்திலிருந்து நீ பிழறி விட்டால் கூட அது தப்பு தான். நமக்குன்னு விதிக்கப்பட்ட அந்த தர்மத்துக்குள்ளே நம்ம அந்த வட்டத்துக்குள்ளே இருந்தாதான் நாம் செய்வது பாவமாக மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதே போல் இன்னொரு சின்ன உதாரணம் கூட சொல்லலாம். இப்போது இந்த சிகை அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு தலைக்கு ஒரு அலங்காரமாக இருக்குது. அந்த முடி ஒரு அழகு அலங்காரம் கூட, தலைமுடியே இல்லை அப்படின்னு நினச்சி பார்த்தாக்க சிரிப்பு தான் வரும் இல்லையா? அதை மாதிரி இந்த சிகை நம் தலையில் இருக்கும் வரை அதை அலங்கரிக்கிறது. ஆனால் அது கீழே விழுந்தெடுத்துன்னு வச்சுக்கோங்க, சிதறி போயிடுச்சு அப்படின்னாக்க அதுக்கு ஏதாவது அழகு உண்டா? கிடையாது. அப்போது இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த அந்த கீழே விழுந்து சிதறிய முடி உணவில் கலந்து எடுத்துனா நம்மளால் அந்த உணவை உண்ணவே முடியாது, தூக்கி தான் போடுறோம். கீழே விழுந்து சிதறிட்டு அப்படின்னாக்க அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. அதே போல தான் இப்போ நம்ம அர்ஜுனனுக்கு
உள்ள ஒரு பலமாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னாக்க, அவன் ஒரு அறிவாளி, பக்தன், வில்லாளி, மகாரதன், இப்படி பல விஷயங்கள்ல அவன் ரொம்ப நம்பர் 1ஆக இருந்தாலும், அவனுக்கு கொஞ்ச நேரம் அப்பப்போ என்ன ஆயிடுது அப்படின்னாக்க, மனம் ஒரு குழப்பத்தில் வந்த பிறகு அவனுக்குள்ள எல்லாமே, அதாவது சிதறி கிடந்த முடி போல அவனுக்குள்ள இருந்த பலம் எல்லாமே பலகீனமாக மாறிடுது. அப்போ பலகீனமாக மாறிடுது அப்படின்னாக்க, அதை யார் சரி பண்ணுறது? திரும்பவும் அதை யார் அலங்கரிக்கிறது? இந்த சிதறி போன முடியெல்லாம் ஒன்று சேர்த்து திரும்பவும் அதை நம்ம சிகையை அலங்கரிக்கிறதுக்காக எப்படி செய்ய முடியும்? அதை யார் செய்யறது? பலவீனமாக ஆவதற்கு நேரமே ஆவறதில்லை. ஒரு சின்ன தவறு நடக்குது, நமக்குள்ள இருந்த பலவீனமாக மாறிடுறது. ஆனால் அதையே திரும்பவும் பலமாக நம்ம ஆக்கணும். அப்போ அது யாரால முடியும்? என்னாலேயே முடியாது. நானே அதை செஞ்சிடலாம் அப்படின்னாக்க இந்த கீதை உபதேசத்தோடைய நோக்கமே இல்லை. அதுக்கு யார் தேவை அப்படின்னா, இதை ரொம்ப நல்ல அலங்காரம் செய்யக்கூடிய ஒரு ஸ்கில்டு பர்சன் தான் தேவை அப்படின்னு நமக்கு இது புரியுது. இப்போ யார் அந்த ஸ்கில்டு பர்சனாக இருக்க முடியும்? என் கூட இருப்பவர்களோ நானோ இல்லை. என் கூடையே இருந்து எனக்கு நண்பனாக இருந்து வழிகாட்டக்கூடிய அந்த ஒரு இறைவன் தான் திரும்பவும் அந்த ஒரு சிதறி கிடந்த முடியெல்லாம் சரி பண்ணி அலங்கரிக்க செய்ய முடியுமோ, அதுபோல என்னுடைய பலவீனமாகிவிட்டதை திரும்பவும் பலமாக மாற்ற முடியும். அப்போ அந்த இன்னொரு உதாரணத்துக்கு, எனக்கு வண்டியோட எல்லா நாலேஜும் இருக்குது, எனக்கு வண்டி ஓட்டவும் தெரியும். ஆனால் நான் திடீர்னு வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது வண்டி ஒரு இடத்துல ரிப்பேர் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இருக்கிற ஞானத்தை வச்சு நான் எப்படியோ அந்த வண்டியை ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனாக்க அந்த வண்டியை என்னால் சரி செய்ய முடியலை. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்ச நேரம் யோசித்து எப்படியாவது ஒரு மெக்கானிக்கை நம்ம கூப்பிடுறோங்க. அப்போது அவன்தான் அதோடைய ஸ்கில்டு பர்சன். அவன் ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, ஏதோ ஒரு நொடியில் எதையோ இப்படி திருப்பினா அந்த வண்டி சரியாயிடுது. அப்போது பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த மெக்கானிக் என்பவன் ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்போ அந்த வண்டியை என்னால் சரி செய்ய முடியாத பொழுது அந்த மெக்கானிக் தான் எல்லாமாகவும் என் முன்னாடி அப்போ நிற்பான். ஸோ அவன் இல்லாட்டா என்னால் அந்த வண்டியை சரி செய்ய முடியாது. அதே போல தான் இறைவன் தான் அந்த ஒரு ஸ்கில்டு பர்சன். எப்போ எங்கே எதை சரி செய்யணும், எப்படி அதை சரி செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இறைவன் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அவன் சாதாரணமாக என் தோழனாகவும் சாதாரணமாகவும் இருந்த இறைவன் எல்லாமாகவும் ஆகி இப்போ என் முன்னாடி நிற்கிறாரு. ஸோ அப்போது இது எது ரொம்ப முக்கியம் அப்படின்னாக்க, எப்போ நான் இறைவனோட உதவியை நாடணுங்கிறது எனக்கு தெரியணும். ஏன்னா நானே ரிப்பேர் பண்ணலான்னு பல மணி நேரம் என் நேரத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நான் கூப்பிட்றதுக்கு பதிலாக, இது என்னால் செய்யக்கூடிய விஷயம் இல்லை, இதை செய்யக்கூடியது இறைவன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே நம்ம அவரோட உதவியை நாடணும். இதை விஷாத யோகம்னு சொல்கிறோம். அதாவது விஷாதம்னா துக்கம். அப்போ அந்த துக்கத்தில் கூட ஒரு யோகம் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். எப்படி அப்படின்னா, நமக்குள்ள ஒரு துயரம் அல்லது துக்கம் வரும்பொழுது அதை நம்ம யாருக்கிட்டையாவது போய் ஷேர் பண்ணுறோம் பொதுவாக. ஆனால் இறைவன்கிட்ட போயிட்டு நம்ம எனக்குள்ளே இருக்கிற குறை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம அவர்கிட்ட போய் அர்ப்பணிக்கும் பொழுது இந்த விஷாதமே யோகமாக மாற தொடங்குது. அது விஷாத யோகம். அதாவது இறைவனோடு நாம் இந்த துக்கத்தின் மூலமாக தொடர்பு கொண்டுக்கிறோம். இந்த தொடர்பு அதுதான் இதை விஷாத யோகம்னு கூட நம்ம சொல்லிடுறோம். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இறைவன் நமக்கு கை கொடுத்து நம்மளை இந்த துக்கத்திலிருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகாக இந்த கீதையில் வழிகாட்டுறாரு. அதனால் நான் தான் எல்லாம் தெரிந்தவன், எனக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயத்தை மறந்துட்டு நம் இறைவன் முன்னாடி சரண்டர் ஆகும் பொழுது மனதிற்குள்ளே இருக்கிற பலகீனங்களை அவரிடம் கொட்டும் பொழுதுதான் அவருடைய உதவி நமக்கு கிடைக்குது. அதனால் இந்த விஷாத யோகம் ரொம்பவும் ஒரு மகத்துவம் வாய்ந்தது இந்த கீதையிலேயே. முதல் அத்தியாயமும் அதுதான். இதை யோகம்னு அதனால தான் சொல்லிட்டாங்க. ஏன்னா இறைவனோடு நான் தொடர்பு வைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவுது. துக்கமான நேரத்தில் எனக்கு விவேகத்தை உற்பத்தி செய்யணும் அப்படின்னா அப்போ இறைவனோட தொடர்பு இருந்தாதானே முடியும்.
ஸோ துக்கம் அப்படிங்கிறது விவேகத்தோடைய முதல் படிதான். அது இருந்தால்தான் நாம் அடுத்த படிக்கே ஏற முடியும். ஸோ அப்போது இதில் இன்னொரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னாக்க, திரும்ப இங்கே அர்ஜுனன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, கதம் ந ஜேயம் அஸ்மாபிஹி பாபாதஸ்மான் நிவர்த்திதம், கதம் ந ஜேயம் அஸ்மாபிஹி பாபாதஸ்மான் நிவர்த்திதும் குலக்ஷயகிருதம் தோஷம் பிரபஷ்யத்பிர்ஜனார்தன. திரும்ப திரும்ப அர்ஜுனன் இதே விஷயத்தை சொல்றான். அதாவது குலநாசம் ஏற்பட்டுடுமே, மித்திர துரோகம் ஆயிடுமே, இதனால நம் பாவம் செய்தவர்களாக ஆயிடுவோமே, எதிரில் இருக்கிறவங்களுக்கும் இது தெரிஞ்சிருக்கணும், ஆனால் அவங்களுக்கு பேராசையால் அது தெரியாத பொழுது, துரியோதனனுடைய வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கு கௌரவர்களுக்கு இது தெரியலையே, அப்போ நான் தெரிஞ்சிருக்கேனே, இப்போ நானாவது இதிலிருந்து இந்த தவறு செய்யறதுலேருந்து நான் விடுபடணும் தானே அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறான். அப்போதான் பகவான் சொல்கிறார், இப்போது இந்த பலகீனத்தை சக்தியாக நம்ம எப்படி மாற்றணும், இந்த வெளி யுத்தத்தை மறந்துட்டு உள்ள இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு தவறான எண்ணங்களை மாற்றி இந்த யுத்தத்திலிருந்து நாம் விடுபட்டு இறைவனை நோக்கி நம்ம கையை கொடுக்கணும். கையை கொடுத்தாதான் அவர் அந்த கையை பிடிக்க முடியும். அப்போது இந்த ஒரு விஷயத்தை நம்ம புத்தியிலிருந்து விலக்கணும். நான் செய்ய மாட்டேன், செய்யக்கூடாது என்று திரும்ப திரும்ப அர்ஜுனன் சொல்கிற மாதிரி எங்கேயாவது நாமும் இதே மாதிரி செய்ய வேண்டியவற்றிலிருந்து நாம் விலகி இருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு, கூடவே இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த சக்தியை நமக்குள்ளே வாங்கி நம்ம இந்த ஒரு பலகீனத்திலிருந்து விடுபடலாம். ஓம் சாந்தி.